தந்தை மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு வானொலி பண்பலை போல் வாயாடும் செல்ல பிள்ளை தேன்மொழி பேசுகின்றாய் தேனுக்கு வேலை இல்லை தப்பென்றால் தட்டி கேட்கும் தாயே நீ மகளாய் வந்தாய் அப்பனை நாளும் சுற்றி வருகிறாய் பூமி பந்தாய் எல்லோருமே கொண்டாடிடும் பண்டிகை போல நீ சிரித்தாய் கிளியே நீ ஆடி பழகு கிளைதானும் தந்தை மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு தாழம்பு திறக்காமல் ரகசியம் காக்க ஓர் அன்பு காற்றாகி அதை வந்து நீக்க எடுத்ததை கொடுக்காமல் நகராது கார்மேகம் நியாயத்தை நடத்தாமல் ஓயாது உன் வேகம் ஊசிகள் தீண்டா உடைகளும் ஏது பாசமே கொண்டு கணக்குகள் தீரு பழைய கசப்பு புதிய இனிப்பு தேடுமே பாவ மன்னிப்பு நீ ஆடி பழகு கிளைதானும் தோழன் மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு பாலா அப்பாவின் விருப்பத்திற்கேற்ப எம்டி பொறுப்பை ஏற்கிறாள். மார்க்கண்டேயன் உண்மையை பத்திரிகையில் வெளியிடுவேன் என ஜெகதீஷை மிரட்டுகிறார். இனி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கண்ணு வேற கலங்கி இருக்கு. வேதனை எனக்கு என்ன புதுசா? வேண்டிய மட்டும் பட்டுட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என் முகத்துல சிரிப்பை யாருமே பார்த்திருக்க முடியாது. ஏன் நானே பார்த்ததில்லை. உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை என்கிட்ட சொன்னா இல்லைங்கயா, உங்க மனபாரம் குறையும் தான் கேட்டேன். உன்கிட்ட சொல்றதுக்கு என்னப்பா? உன்கிட்ட ஒரு போலீஸ் அதிகாரி ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்களே. ஆமா, அசிஸ்டன்ட் கமிஷனர் கௌரி. அவங்க வேற யாரும் இல்ல, என்னோட ஒரே மகள். நான் பெத்த மக. சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் கௌரி உங்க பொண்ணா? ஆச்சரியமா இருக்கா? அப்பா ஒரு ஜெயில் கைதி, பொண்ணு ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி. செய்யாத குற்றத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேங்கிறது அவளுக்கு தெரியாது. அவளுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது. என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா ஒரு குற்றவாளி, ஒரு ஜெயில் கைதி. அதனாலேயே அவ என்னை வெறுக்கிறான். அவளுக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஜென்மம் அது நானாதான் இருக்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜெகதீஷ். அவனை நான் சும்மா விட மாட்டேன். கவலைப்படாதீங்க ஐயா, நான் ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கும் அந்த ஜெகதீஷ் தான் காரணம். அவனுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கவலைப்படாதீங்க, தைரியமா போங்க. நாம தான் ஜெயிக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். அப்புறம் வரேன் சார். சரி வாங்க. ஐ அம் ஜெகதீஷ். ஐ எம் ரவிச்சந்திரன்.
ஹைகோர்ட் லாயர். சுதீஷ் கேஸ் வித்ட்ராயல் விஷயமா அவங்க ஃபாதர் மிஸ்டர் மார்க்கண்டேயன் அனுப்பி வச்சாரு. இட்ஸ் ஓகே. இந்தாங்க. வணக்கம் மேடம். நீங்க சுதீஷோட லாயர் மிஸ்டர் ரவிச்சந்திரன் தானே? ஆமா மேடம். நீங்க எப்படி சாரோட ஒண்ணா? ஒத்து போறதுன்னு முடிவுக்கு வந்தப்புறம் ஒன்னா வந்து தானே ஆகணும். என்ன சொல்றீங்க? எஸ் மேடம். சதீஷ் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு அவுட் ஆஃப் த கோர்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வாட்? கேஸ வித்ட்ரால் பண்ண போறீங்களா? கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க போறீங்களா? நீங்க ஏன் மேடம் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் டென்ஷன் ஆகாம வேற யார் டென்ஷன் ஆவாங்க? ஒரு பொண்ணை தொடர்ந்து லவ் டார்ச்சர் பண்ணி அவளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன்னு பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, அவளை பப்ளிக் பிளேஸ்க்கு வர வச்சு அந்த பொண்ணு கத்தியால குத்தி சாச்சிருக்கான். அப்படி தப்பி ஓடின ஒரு கிரிமினலை நான் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினேன். ஜட்ஜும் கேஸ் விசாரிச்சுட்டு அவனை ரிமாண்ட் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க என்னடானா ஈஸியா வித்ட்ராயல் காம்ப்ரமைஸ் வாபஸ் வந்து நிக்கிறீங்க. மேடம், இது எல்லா கேஸ்லயும் நார்மலா நடக்கிற ப்ரொசீஜர் தானே. அடுத்தது என்னன்னு பாருங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அடுத்தது என்னன்னு பார்க்கணுமா? புடிச்சத தூக்கி போட்டு போறதுக்கு நான் ஒண்ணும் உங்கள மாதிரி சட்டத்தை வச்சு பொழப்பு நடத்துற ஆள் இல்ல. பொறுப்பான போலீஸ் ஆபீசர். மேடம், யூ ஆர் டாக்கிங் டூ மச். ரொம்ப அதிகமா பேசுறீங்க. இதுவே அதிகமா? நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. ஒரு விஷயம், யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். அத நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா எதையும் பண்ணிட முடியாது. மேடம், என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எவ்வளவோ பார்த்திருக்கேன். எவ்வளவோ பேரை பார்த்திருப்பீங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன் சார், சட்டம் என்ன உங்க சட்ட பாக்கெட்டா? வேணும்னா வச்சுக்கிறதுக்கும் வேண்டாம்னா கிழிச்சி எறியறதுக்கும். சுதேஷே தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு அவன் கைப்பட ஒப்புதல் வாக்குமூலம் எழுதி கொடுத்துட்டான். அத நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா என்ன ஆகும்னு தெரியும்ல? ஒன்னும் ஆகாது மேடம். போலீஸ் அடிச்சு உதச்சி எழுதி வாங்கிட்டாங்கன்னு கோர்ட்ல ஜட்ஜு முன்னாடி சுத்தி சொல்லிட்டா எல்லாம் தவிடு பொடி ஆயிடும். எதுக்கு மேடம் தேவையில்லாம நீங்களும் நானும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு? நான் சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ண வந்திருக்கேன். அதுக்கு கோஆபரேட் பண்ண வேண்டியது உங்க கடமைன்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசுங்க சார். ஏன் பேசாம நிக்கிறீங்க? பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? லாயர் பேசுறதெல்லாம் கேட்டீங்கல்ல? முன்கூட்டியே பேசி வச்சுட்டு வந்ததுனால இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு மௌனமா இருக்கீங்களா? அன்னைக்கு என்னவோ என் ஒரே பொண்ணு, என் உயிர், அவளை காணல, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல, உடனே கண்டுபிடிச்சு கொடுங்க, எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும்னு கதறி அழாத குறையா கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. மேடம், டோன்ட் இன்டர்ஃபியர் ப்ளீஸ். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து லாக்அப்ல இருக்கிற அக்யூஸ்ட பார்த்து நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு கத்துனீங்க. இப்போ இப்படி சைலண்டா நிக்கிறீங்க. பேசுங்க சார். நீங்க புடினா புடிக்கிறதுக்கும் விடுனா விடுறதுக்கும் நான் ஒண்ணும் உங்க வீட்டு கேட்ல நிக்கிற கூர்க்கா இல்ல. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். மேடம், சார் சொன்னாருங்கிறதுக்காக விட வேண்டாம். சட்டம் சொன்னா விட்டுருவீங்கல்ல? Will you please keep quiet? Now the ball is in my courtங்கிறது கோர்ட்ல தான், ஸ்டேஷன்ல இல்ல. Got it? மேடம், நீங்க கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை விட நான் எடுத்த முடிவுல அதிகமா நியாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ன சார் அதிகப்படியான நியாயம் இருக்கு? ஒரு குற்றவாளி தண்டனையிலிருந்து தப்பிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதே நேரத்துல ரெண்டு நிரபராதிங்க ஒரே நேரத்துல தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். யார் அந்த ரெண்டு நிரபராதிங்க? சுதீஷோட அப்பாவும் அவனோட அம்மாவும். என்ன சொல்றீங்க? ஒரு பையன் செஞ்ச தப்புக்காக பெத்தவங்க தண்டனையை அனுபவிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரே மகன் ஜெயில கைதியா இருக்கிறான்னு அதை நினைச்சு அவங்க தினம் தினம் வேதனையில செத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு குணா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ண போறாரு. மரியாதையா செல்ல கொண்டு வந்து கொடுத்துரு, இல்லனா கொன்னுடுவேன். பாவ மன்னிப்பு இடைவேளைக்கு பிறகு. நம்ம காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன், அது தப்பா? நான் உனக்கு பாத்துக்கிற மாப்பிள்ள உனக்கு பிடிச்ச வெங்கட்னு சொன்னா கூட உன் முடிவு இதானாமா? நீ கெட்ட கேட்டுக்கு கல்யாணம் ஒரு கேடா? ஒரே மகன் ஜெயில கைதியா இருக்கிறான்னு அதை நினைச்சு அவங்க தினம் தினம் வேதனையில செத்துட்டு இருக்காங்க.
அந்த வேதனையிலிருந்து அவங்கள விடுவிக்கணும் தான் இப்படி ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். என்ன சார் இப்படி பேசுறீங்க? ப்ளீஸ் மேடம், நோ மோர் கொஸ்டின்ஸ். ஆஸ் பெர் லா என்ன பண்ணணுமோ அதுக்கு மட்டும் தயவு செஞ்சு எங்களுக்கு கைட் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல சார், மோர் தென் தட் இதுல வேற ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது. மேடம், இது சார் எடுத்த முடிவா இல்ல ஒரு விதத்துல தள்ளப்பட்டாராங்கிறதெல்லாம் தேவையில்லாத யூகம். நமக்குள்ள ஆர்கியூமெண்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க மேடம். நீங்க கோர்ட்ல சொல்ல நினைக்கிறத ஸ்டேட்மெண்டா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க. நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். மேடம், இதுக்கு மேலேயும் இந்த கேஸ்ல என்னோட தனிப்பட்ட தலையீடு இருக்காது. போதுமா? ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். வாங்க சார். இங்க ஒரு சைன் பண்ணுங்க. கொடுங்க. இந்தாங்க. சொல்லு பாலா. கமலேஷ், என்ன பண்ற? அப்பா ஒன்றும் ஆஃபீஸ்லேருந்தே வரல. அம்மா பக்கத்தில் மளிகை கடைக்கு போயிருக்காங்க. அமுதாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணி உட்காந்து நோண்டிட்டு இருக்கேன். அப்புறம் பாலா, குணாவை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. நானும் ஒரு வாரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏய், நீ ஒரு வேஸ்ட் அண்ட் யூ ஆர் டூ லேட். என்ன சொல்கிற பாலா? நான் குணாவை கண்டுபிடிச்சிட்டேனே. என்னது, கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி பாலா? அந்த ஃபோன் நம்பரை வச்சுதான். ஃபோன் நம்பரை வச்சா? அப்புறம் குணாவை தேடி கண்டுபிடிச்சு அவரை வீட்டுக்கு வர வச்சு அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்பா தேங்க் பண்ற விதமா அவருக்கு 5 lakhs கொடுத்தாருன்னா பாரு. அவர் வேணாதான் சொன்னாரு. நாங்க தான் கம்பல் பண்ணி கொடுத்தோம். அப்படியா? இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? நாளைக்கு குணா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ண போறாரு. நான் தான் அதை ஓபன் பண்ணி வைக்க போறேன். நீயும் வரியா? வரேன் பாலா. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பியா? இன்ட்ரடியூஸ் தானே, பண்ணிட்டா போச்சு. டிரைவர்னு சொல்லட்டுமா? என்ன பாலா, கலாய்க்கிறியா? என்ன பார்க்க டிரைவர் மாதிரியா இருக்கு. ஓகே பாலா, நாளைக்கு காலைல வந்துடுறேன். சரி, பை. பாய், குட் நைட். ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்கள் தேவையில் தான் இந்த கடையை ஆரம்பிச்சேன். வாங்க மேடம், கடையை சுற்றி பார்க்கலாம். வா கமலேஷ். மேடம் வாங்க, ஒரு நிமிஷம். ஓகே, பரவாயில்ல. ஒரே ஷாப்ல எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு இல்ல? ஆமாமா. மேடம், உங்க ராசியான கையில தான் முதல் போனிய ஆரம்பிச்சு வைக்கணும். அப்படியா? சரி, ஃபர்ஸ்ட் வாங்குறோம். ஸ்வீட்டாவே வாங்கலாமே. அந்த சாக்லேட் பாக்ஸ் கொடுங்க. ஓகே மேடம், இந்தாங்க. தேங்க் யூ. கமலேஷ் பண்ணோடு. இந்தா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேடம்.
ஓபன் பண்ணலாமா? இந்தாங்க பேலன்ஸ். இல்ல இல்ல வேணாம் வேணாம். முதல் போனியில வச்சுக்கோங்க. தேங்க்யூ மேடம். டேய் பார்த்துட்டு நிக்கிறேன், ஜூஸ் எடுத்து கொடுறேன் மேடத்துக்கு. மேடம் ஜூஸ் குடிங்க. இந்தா. குடிங்க சார், குடிங்க. ஹலோ, குணா ஸ்பீக்கிங். ஏய் ஏய், நான் யாரும் தெரியுமா? குணா கிட்டே குணா பேசுறேன்னு சொல்றியா? மரியாதையா செல்ல கொண்டு வந்து கொடுத்துரு, இல்லனா கொன்னுடுவேன். ஓ தேங்க்யூ தேங்க்யூ, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். ரொம்ப சந்தோஷம். டேய் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. சாரி மேடம், க்ளோஸ் ஃப்ரெண்டு இனாகிரேஷனுக்கு வர முடியலன்னு ஃபோன்லயே விஷ் பண்றேன். அப்படியா? The number you have called is switched off. In the end, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடா. டேய், இனி வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லடா. நேரா கஸ்டமர் கேர்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த சிம்மை லாக் பண்ணிட்டு டூப்ளிகேட் சிம் வாங்குறது தான் நல்லது. சரிடா. சரி, ஐடி ப்ரூஃப்லாம் வச்சுக்கிறியா? டிரைவிங் லைசன்ஸ் இருக்குடா. அப்படியா? அப்ப போலாம், வா வா போலாம். மொபைல் படி, சீக்கிரம் போ. குடு. இந்தா. இந்தாங்க எங்களோட சின்ன gift. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ so much. சரி அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் மேடம், வாங்க. பாய் குணா. என்னவா இருக்கும்? செயின். ஒரு 5-6 பவுன் தேரும் போல இருக்கு. டேய் சாங்க போடுறா. பொன்மகள் வந்தா பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. செல்ல எடுத்தவன் மட்டும் என் கையில கடச்சான், கொன்னுடுவான் அவனை. சரி விடுறா, நீ இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்ட. அதான் அதே நம்பருக்கு இன்னொரு சிம் வாங்கிட்டோம்ல. ஹலோ ஹலோ, நான் கஸ்டமர் கேர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. 8939419515. நேம் சொல்லுங்க சார். குணா. அட்ரஸ் சொல்லுங்க சார். நம்பர் 15, கங்கை அம்மன் கோயில் தெரு, மேட்டுக்குப்பம். ஓகே, உங்க நம்பர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஹேவ் a nice day sir. Thank you ma'am. அதுக்குள்ள யாரடா ஃபோன் பண்ணா? கஸ்டமர் கேர்ரா. நம்பர் ஆக்டிவேட் ஆயிடுச்சாம். சிம் இல்லாம அப்பா கிட்ட பேசவே முடியலடா. பேசு 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 பேசு. அப்பா, நான் குணா பேசுறேன்ப்பா. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, என் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு. அதை ஒருத்தன் எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி காமிச்சிட்டான். வேற வழி இல்லாம கஸ்டமர் கேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சிம்மை லாக் பண்ணி வேற சிம்மை வாங்கிட்டேன்ப்பா. நம்பர் ஆக்டிவேட் ஆனதும் முதல் போன் உங்களுக்கு தான் பண்றேன்ப்பா. மொபைல் காணாம போனதுனால நிறைய விஷயம் உங்ககிட்ட பேச முடியாம போயிடுச்சுப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்புறம்ப்பா, நான் ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்துறேன்னு சொன்னாலப்பா, அவளை மறுபடியும் மீட் பண்ணப்பா. கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எப்படி நடந்துக்கிட்டா பாத்தீங்களாப்பா? எல்லாம் பண திமிருப்பா, நன்றி கட்ட உலகம்.
அப்பா நான் அவகிட்ட நன்றி எதிர்பார்க்கலப்பா. ஆனா இப்படி அவமானப்படுத்திட்டாலே. சரிப்பா, இதெல்லாம் நீங்க நினைச்சு ஃபெயில் பண்ணாதீங்கப்பா. நான் அப்புறமா பேசுறேன்ப்பா. மச்சான், அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்டா. இப்பதான் அவருக்கும் ஹாப்பியா இருக்கும், எனக்கும் ஹாப்பியா இருக்கு. ஹலோ ஹலோ, நான் பாலா பேசுறேன். பாலா? எந்த பாலா? என்ன சார், கடை வியாபாரம் எப்படி போகுது? செயின் பிடிச்சிருந்ததா? ஹலோ, என்ன கடை, எந்த வியாபாரம், யாருக்கு செயின் கொடுத்தீங்க? யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? குணா தானே பேசுறீங்க? ஆமா, நான் குணா தான் பேசுறேன். இது 8939419515 தானே? ஆமா, அதே நம்பர் தான். ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என் மொபைல் தொலைஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. எவனோ ஒருத்தன் எடுத்து வச்சுக்கிட்டு நான் கால் பண்ண அட்டன் பண்றதும், நான் தெரிஞ்சதும் கட் பண்றதும் ஆஃப் பண்றதும் ஆளா கழிச்சிட்டான். இப்பதான் கஸ்டமர் கேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சிம்மை லாக் பண்ணி வேற ஒரு சிம்மை வாங்கிட்டு வந்து பேசுறேன்.